கண்ணதாசன் பாடல்ல வரியில வர மாதிரி, "உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் உனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக" மாரி, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்த ஒரு பேஸ கிரியேட் பண்ணி குடுக்குறது தான் ப்ராப்ஸலோட முக்கியமான நோக்கம். இன்னைக்கு அவங்க ஒரு ஒன் டே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி, சம்பாரிச்சு, அத சாப்பிட்டு, தூங்கி, அத சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமே. அதாவது நாங்க வேலை இல்லாம இருந்தோம். வேலை இல்லாம இருந்ததுக்கு நீங்க உங்க கம்பெனி எங்களுக்கு வேலை குடுத்தீங்க. அதே மாதிரி பல கம்பெனிகள் எங்களுக்கு வேலை குடுக்கணும். இந்த உலகத்திலே என்ன காசு குடுத்தாலும் என்ன பொருள்னு வாங்கிடலாம். உயிர் போயிடுச்சுன்னா அத வாங்கவே முடியாது. இது ஒரு அனுபவத்த சொல்றேன். விபத்தில்லா சென்னை மாநகரை உருவாக்குவதற்காக கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நாங்கள் வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணதாசன் பாடல்ல வரியில வர மாதிரி, "உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் உனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக" மாரி, இந்த உலகத்துல இருக்க ரிசோர்ஸஸ் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னு தான் அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதேபடி இவங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில, ஏதோ குடும்ப சூழ்நிலையில அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்கிறதில்ல. தன்மானத்தை விட்டு யாராவது பைசா குடுப்பாங்களா? இன்னைக்கு சாப்பாடு குடுப்பாங்களா? சாப்பிட்டு தூங்கலாமா? அப்படின்னு ஒரு யோசனை இருக்கிறச்ச, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்த ஒரு பேஸ கிரியேட் பண்ணி குடுக்குறது தான் ப்ராப்ஸலோட முக்கியமான நோக்கம். இன்னைக்கு அவங்க ஒரு ஒன் டே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி, சம்பாரிச்சு, அதில் சாப்பிட்டு, தூங்கி, அதில் ஒரு சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமே. இந்த ஆக்டிவிட்டியோட முக்கியமான ஒரு காரணம். அத்தனைக்கும் அனைவருக்கும் நன்றி. ரோட் சேஃப்டிக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதோட முக்கியத்துவம் என்ன சார்? இது ரோடு சேஃப்டின்னு சொல்றதை விட தனி மனிதனோட சேஃப்டின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இந்த உலகத்துல என்ன காசு கொடுத்தாலும் என்ன பொருள்னு வாங்கிடலாம். ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதை வாங்கவே முடியாது. என்னோட அனுபவத்தை சொல்றேன். நிறைய பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து ஒரு சில நண்பர்கள் குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த இழப்பை வந்து ஈடு செய்யவே முடியாது. சேஃப்டி ரொம்ப முக்கியம். டிராஃபிக் போலீஸ்மேன் நமக்காக தான் நின்றுட்டு நம்மளை வந்து செக் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஏமாத்துன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்த உடனே தான் அந்த ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தவிர்க்கவும், ஒரு மனித உயிர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட்டு ரீக்ரியேட் யாருமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்காக உங்கள் மனைவியோ, பிள்ளையோ, தங்கையோ, அக்காவோ வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. நிறைய ரோட்டில் ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆனாலும் பரவாயில்ல. சீக்கிரமாக போய் ரீச் ஆகணுன்ட்டு சீக்கிரமாக நம்ம அங்கே போய் ரீச் ஆக வேண்டாம். இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது இந்த நாட்டில். தயவுசெய்து ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணாதீங்க. சீட் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட்டை வேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சார், ப்ராப்ஷல் வந்து எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு? ப்ராப்ஷல் லாஸ்ட் 17 இயர்ஸாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் 180 ஏக்கர்ஸ் லேண்ட் போட்டிருக்கோம். ஃபுல்லி பிளாட் ப்ரொமோஷன். அதுக்கப்புறம் தண்டனமில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் பன்னூர் ப்ரப்போஸ் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க பன்னூரில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு திருவள்ளூரில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஓஎம்ஆர் சோழிங்கநல்லூரில் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறோம். செங்கல்பேட் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. கூடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்க பொத்தேரியில் எஸ்ஆர்எம் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதை மீறி திருநெல்வேலியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. குன்னூர் ஊட்டியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ஷல் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல ப்ரைஸு, குயிக் அப்ரிசியேஷன்.
வந்து நம்ம இந்த கம்பெனி வந்து உங்களை வந்து டெய்லி நீங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தீங்க, சரியா? ஓகே, என்னது ஒரு யாசனம் கேட்கறதுதான் இருந்தீங்க. நாங்க வந்து உங்களை ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சரி, இந்த வேலை வாய்ப்பு பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? அதாவது நாங்கள் வேலை இல்லாமல் இருந்தோம். வேலை இல்லாமல் இருந்ததுக்கு நீங்கள் உங்கள் கம்பெனி எங்களுக்கு வேலை கொடுத்தீங்க. அதே மாதிரி பல கம்பெனிகளும் எங்களுக்கு வேலை கொடுக்கணும். இது ஜெயராமன் சாருக்கு, ஜானகிராமன் சாருக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நீங்க வேலைக்கு போவீங்களா? கண்டிப்பாக போவோம், கண்டிப்பாக போவோம். வேலை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், கண்டிப்பாக போவோம். சரி, நான் இன்னைக்கு எங்க கம்பெனி பத்தி என்ன திங்க் பண்றீங்க? நாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கு? இதனால உங்களுக்கு என்ன இனிஷியேட்டிவ் தோணுது? எங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தீங்க, நீங்கள் மரியாதை கொடுத்தீங்க. அதே எங்களுக்கு ஒரு பெரிய இதாக நினைக்கிறேன். வேலை கொடுத்து நன்றி சார். இனிய காலை வணக்கம். சென்னை மாநகர காவல் ஆணையாளர் மற்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கூடுதல் ஆணையாளர் அவர்களின் அறிவுரையின்படி விபத்தில்லா சென்னை மாநகரை உருவாக்குவதற்காக கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நாங்கள் வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல், காலேஜஸ், எம்டிசி ஸ்டாப், ஆட்டோ டிரைவர்ஸ், கேப்ஸ், ஆட்டோ டாக்ஸி, ஐடி செக்டார், அப்பார்ட்மெண்ட்ஸு, ஒவ்வொரு செக்டர்லையும் நாங்கள் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனோட முயற்சியாக 26ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில் எந்த ஒரு விபத்து இல்லாமல் 0 ஆக்சிடென்ட் டே, விபத்து இல்லா சென்னையை உருவாக்குறதுக்காக ஒரு முயற்சியாக இது பண்ணிட்டு இருக்கோம். அதன் ஒரு கட்டமாக இன்னைக்கு வந்து வாகனம் ஓட்டும் போது யாரும் மது அருந்து வாகனம் ஓட்டக்கூடாது என்ற அவேர்னஸோடைய இன்றைய குறிக்கோள். இந்த குறிக்கோள் வந்து எல்லாரையும் சென்றடையணும். விபத்தில்லா சென்னை மாநகரை உருவாக்கணும். 26 முதல் ஆகஸ்ட் 26 முதல் தொடர்ந்து சென்னை மாநகரில் விபத்து இல்லாமல் இருக்கணும். அதற்கு பொதுமக்களாகிய எல்லாரும் ஒத்துழைக்கணும். அதன் ஒரு கட்டமாக விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்படுத்துகிறோம். இதற்காக எங்களுக்கு உதவி செய்த ப்ராப்சல் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.